42 பேர் இறப்புக்கு காரணமான தாவிக தலைவர் விஜயை திமுக அரசு முறையாக விசாரணை செய்திருந்தால் விஜய் சிறை சென்றிருப்பார் என விமர்சித்துள்ள மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன், திமுக அரசியலுக்காக பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்தாலும் ஆச்சரியப்பட போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். சாமானிய மக்கள் நலக்கட்சி சார்பில் தந்தை பெரியார் மற்றும் அம்பேத்கர் ஆகியோரின் நினைவு நாளை முன்னிட்டு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நாமக்கல் மாவட்ட குமாரபாளையத்தில் நடைபெற்றது. அப்போது தமிழகத்தில் நிலவும் மதம், சாதி ரீதியாக நடைபெறும் அடக்குமுறைகள் களையப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து விளக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன், கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் 42 பேர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தது குறித்து அக்கட்சி தலைவர் விஜயிடம் தமிழக அரசு முறையாக விசாரணை நடத்தவில்லை என்றும், சரியான கோணத்தை கையாண்டிருந்தால் விஜய் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பார் என்றும் தெரிவித்தார். மேலும் அரசியல் ரீதியாக திமுகவை நம்புவதற்கு இல்லை என்றும், எப்போது வேண்டுமானாலும் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளும் என்று கூறிய அவர், சமரசமின்றி மக்கள் பிரச்சினைக்காக போராட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டுமே மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். நடைபெற்ற கூட்டத்தில் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர்.